இன்றைக்கி பயிற்சிக்கு ஓய்வு. என்னோட ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் என்ன டயட் ஃபுட் எடுக்கிறேன், என்னோட சப்ளிமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஒரு 8 மணி நேரம் நல்லா உறக்கத்துலேருந்து எழுதும் பிரைவசி அனைத்தையும் முடிச்சுட்டு முதல் வேலையாக வெயிட் சிக்கனை போட்டு எம்டி ஸ்டொமக்கில் கண்டிஷன் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. காலையில் 7 மணிக்கெலாம் வெயில் பல்ல காட்டுது. அந்த லொக்கேஷன் நல்லா அந்த காரணத்தினால ஒரு சுற்றிட்டு கண்டிஷன் செக் பண்ண வந்தாச்சு. இதுதான் என்னோட எம்டி ஸ்டொமக் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தட்டி விடுங்க. நம்மள யாராச்சும் புதுசாக பார்க்குங்கன்னா மறக்காமல் அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. கண்டிஷனை செக் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு பறந்துட்டேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நீ ஃபுல்லாக என்னோட டயட் ஃபுட் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. முதல் தொடக்கமே பார்த்தீங்கன்னா மனமான கருப்பு காப்பி தான். கருப்பு நண்பர் உள்ளே போயிட்டாலே அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஆக்டிவ் மூடு தான். வாங்கினதை எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் நண்பரை வாங்க தான். இவனை பார்த்தா தான் அந்த நாளே நல்லாயிருக்கும். அவனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. முதல் சப்ளிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 grams ஆஃப் மேங்கோ ஃப்ளேவர் கிரியேட்டின் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். 40 நிமிஷம் கார்டியோவை பக்காவாக முடிச்சுட்டு நண்பர்களே ஓய்வு நாள் அப்போ கார்டியோ கம்பல்சரி பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்டியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். 7 முட்டை இந்த சைடு குதிச்சிட்டு இருக்கு. மதியத்துக்கு தேவையான சிக்கனை எங்கள் அம்மா காலையிலே பக்காவாக மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. நம்மளோட ஃபஸ்ட்டு மீன் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தேன். வெளியே வந்து ஒரே சத்தம்னான்னு போய் பார்த்தா ஜிம்முக்கு தானே போகிறேன். இந்த துணி எதுவுமே மேலே வைனாங்க. அவனை தூய்மை மேலே சொல்லிட்டு கீழே வந்து நம்மளோட பணியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓட்ஸ் ஒரு ஸ்கூப்பு, கொஞ்சம் மேங்கோ எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்சிங்கை போட்டு 20 நிமிஷம் குளிர் சாதன பெட்டியில் வச்சுட்டு இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 7 முட்டையை உள்ள தள்ளிட்டு எப்போ 20 நிமிஷம் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. குளிர் சாதன பெட்டியை திறந்து அவனை தூக்கின்னு வந்தாச்சு. நண்பர்களே அருமையான ஒரு டேஸ்ட்டு. அவனை சாப்பிட்டு முடிச்சுட்டு மல்டிவிட்டமின் டேப்லெட்டை போட்டு வாரத்தில் ஒரு நாள் முடி நண்பருக்கு இந்த எண்ணெயை பாய்ச்சிருவேன். அடுத்த வாரத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எண்ணெய் நண்பர் காலியாகி விட்டார். ஒரே டிப்ரமேஷன். மீன் நண்பருக்கு ப்ரோட்டீனை போட்டு எண்ணெய் தேய்ச்சி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு தரமான குளிரை போட்டு வழக்கம் போல் நம்மளோட சிக்கனை ரெடி பண்ண வந்தாச்சு. சிக்கனை தூக்கி ஏர் ஃபைல சொருவிட்டு 20 நிமிஷம் அப்புறம் வெளியே வந்தான். நல்லா தந்தூரி மாதிரி இருந்தான். வழக்கம் போல் நம்மளோட சிக்கன் ரைஸ் கேரட் எடுத்துட்டு விட்டமின் டி டேப்லெட்டை போட்டு 2 மீன் எண்ணெயை உள்ள தள்ளிட்டு வழக்கம் போல் நம்மளோட நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 13 ஸ்டெப்பை முடிச்சுட்டு இறுதி உணவை சாப்பிட்டு முடிச்சுட்டு நண்பர்களே இதுதான் என்னோட சப்ளிமெண்ட். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பதிவை முடிச்சுக்கிறேன். கடினமாக இருக்க நண்பர்களே.